ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் நல்லா எப்படி கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வறுக்கலான்னு பார்க்கலாம். நான் பூரி சுட்ட எண்ணெய் இருந்தது, அதுலேயே 2 வாழைக்காயெல்லாம் ரவுண்டாக கழுவிட்டு கட் பண்ணி இதில் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிக்க வேணாம், கொஞ்சம் ஈரத்தன்மை போகிறாலும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், நான் வந்து சிக்கன் 65 பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணான்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்து வாயுமாங்க, அதனால் ஒரு 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்குவோம். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. நல்லா சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த வாழைக்காய் வந்து உடம்பெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ பாருங்க, இதோடு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருந்தோம்னா சூப்பரான வாழைக்காய் கிறிஸ்பியே மொறுமொறுன்னு சாப்பிடலாம். இது ஒரு நாளைக்கு இருந்தால் கூட கெட்டு போகாது. 2 நாளைக்கு வெளியில் வச்சுருந்தா கூட தண்ணியே சேர்க்காமல் வறுத்துக்கிறதுனால அப்படியே இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.